ஏன்னா சர்க்கரை நோய்ங்கிறது பெருங்குடல் நோய், சர்க்கரை நோய்ங்கிறது கணைய நோய் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ ஜீவராசிகளை நம்ம பார்க்குறோம், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், நிறைய மரம், செடி, கொடி இவ்வளோ பார்க்குறோம் இல்லையா? அப்படியே நீங்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டில் அவ்வளோ வகையான பாக்டீரியாஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பூஞ்சைகள் இருக்கிறத பார்க்குறோம், நிறைய வைரஸ் இருக்க பார்க்குறோம், நிறைய ஆல்கேஸ் இருக்கிறத பார்க்குறோம். இதோட வேலைலாம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு பெருங்குடலில் போய் ஒரு 3 மணி நேரம் அங்கே தங்கும்போது இன்னும் அந்த சாப்பாடை தூள் தூளாக உடச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது. உடம்பு சில வகையான என்சைம்ஸை சுரக்கும். இந்த என்சைம்லாம் குடலுக்குள்ளே போகும்போது அந்த பெருங்குடலில் அதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகும். இதுதான் அதோட வேலை. அப்போ இந்த இடத்துல உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் ஒரு வகையில் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த சத்துக்கள் எதுவுமே நம்ம உடம்புல சேராது. இது நமக்கு மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோமை கொண்டு வரும். அப்போ இந்த சத்துக்களை சீராக்கணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது டீடாக்ஸ். ஓகே. ஸோ நான் பொதுவாக என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் வரும்போது நீங்கள் என்ன அளவு சர்க்கரையில் வந்தாலும் 7 நாளைக்கு முறையாக 6 நாள் மருந்து கொடுத்து 7ஆவது நாள் டீடாக்ஸ் கொடுக்கும்போது உங்களோட சுகர் அப்படியே பாதியாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். எங்கிட்ட வரவங்கெல்லாம் 500, 700ன்னு வருவாங்க. ஆல்ரெடி இன்சுலினோட தேவையில் இருப்பாங்க. அதனால் உடனே அவங்க உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது. அப்போ 700, 500 வரும்போது நீங்கள் 30 யூனிட் போடுற இன்சுலினை 50 யூனிட்டாக போட்டாலும் சரி, 100 யூனிட்டாக போட்டாலும் சரி, அந்த இடத்துல சுகர் இன்ஃப்ளூயன்ஸே ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற எந்த மருந்துமே உங்கள் உடம்புக்குள்ளே வேலை செய்யாது. இப்போ நிறைய பேர் பார்ப்பேன், நான் கேட்பேன், என்னம்மா சுகர் 400 இருக்குது சார், நான் மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றேன். அப்போ மாத்திரையெல்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்க, இருந்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே அது ஏன் அப்சர்வ் ஆகலை? என்ன காரணம்னா உங்களோட கட் வீக்காக இருக்கிறதுனால தான். அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105, 7ஆம் நாள் முறையாக பேதிக்கு நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா உங்களோட சுகர் குறையிறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ற சக்கரை மாத்திரையும் ஒழுங்காக உங்கள் உடம்புக்குள்ளே வேலை செய்கிறத பார்க்க முடியும். நிச்சயமாக. ஸோ சுகர் வரக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்கள். சுகர் வந்துருச்சு, அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சுகருக்காக எந்த மருத்துவ முறையை சார்ந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோல் வரதையும், இது ஒரு கபம் சார்ந்த சர்க்கரையாக இருந்தால் அது குணமே ஆகி விடுவதை கூட நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோய் முழுவதுமாக குணமாகும். ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோய் 3 வகை 4 வகை கிடையாது, 20 வகை. இதில் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் 10 வகை 100% கியூரபிள். பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் 6 வகை 100% கியூரபிள். வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் தான் குணப்படுத்த முடியாது, ஆனால் மருந்துகளை கொண்டு அந்த நோயை கட்டுப்பாடில் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ ஆயுர்வேத மருத்துவமும் எல்லா வகையான சுகரும் கியூரபிள் சொல்லலை. 16 வகை சுகர் 100% சர்க்கரை நோய் கியூரபிள்.